ரைடர் மிஷின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Honda Dio. இதோட ஹெட்லைட் பல்பு தான் நம்ம இன்னைக்கு சேஞ்ச் பண்றது வீடியோ பார்க்க போறோம். இந்த பல்பு ஆல்ரெடி ஃபியூஸ் போயிடுச்சு, அதனால நம்ம புது பல்பு வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Press the bell icon on the YouTube app and never miss another update. பல்பு தான் நம்ம டியோக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பல்பு வந்து என்ன மாடல்னா H4 சொல்லுவாங்க. H4னா இங்கே இருக்கு பாருங்க, H4 சாக்கெட் சொல்லுவாங்க. இந்த பின்ன இங்கே இருக்கா தெரியுதா உங்களுக்கு? தெரியும் பாருங்க, H4. இதில் வந்து 3 இது இருக்கும். இந்த பல்பு தான் நம்ம கட்டிட்டு, இது ஒரிஜினல் பல்பு தான். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். சரி வாங்க, இது ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் கழட்டணும். கழட்டிட்டு தான் இது போட முடியும். ஃபஸ்ட்டு கழட்டுறது எப்படி நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஒரே ஒரு இருந்தால் போதும். ப்ளஸ்ஸு நம்ம கழட்டுறோம். எப்படி கழட்டுறோம் பார்க்கலாமா? டைட்டாக தான் இருக்கும், பொறுமையாக கழட்டுங்க. எடுத்துவீங்க பார்த்துக்கோமா. அது இதேமாரி நம்ம கழட்டிட்டோம். கழட்டி இது வந்து சேஃபாக வைக்கணும். ஏன்னா ஒரு போல்டு மிஸ் ஆனாலும் இந்த குவாரண்டைனில் வாங்கிறது பெரிய கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் விற்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. டம்மி போல்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டம்மி போல்ட் இருக்கும். இது எப்படி கைட்டு தெரியாமல் சில பேர் வச்சுருவாங்க. உள்ளே இருக்க இந்த கிளிப்பை உள்ளே வந்து இப்படி டிக் பண்ணிங்கன்னா இது எடுத்துடலாம் அப்படி ஈஸியாக. தெரியுதுங்களா? இந்த பிளாஸ்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ மேலே இருக்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இது இருந்ததுங்களா, அதேமாரி இங்கே இருக்கும். இதை வந்து ஃப்ளக் அவுட் பண்ணணும். இந்த ஃப்ளக் இருக்கும், இந்த ஃப்ளக் அவுட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இங்கே ஒரு லாக் இருக்குல்ல, இந்த லாக் இப்படி இந்த லாக்கு ப்ரெஸ் பண்ணி வெளியே தீனா வந்துடும். வந்தோடனே அப்படியே இந்த பல்ப் வந்துடும். ஜஸ்ட் இந்த லாக் எடுத்துட்டிங்கன்னா இந்த பல்ப் இங்கே வரும். சரிங்களா? இதுவும் அதே H4 தான்.
கழிட்டுங்கடி, பொறுமையாக கழிட்டுங்க. பார்த்தீங்களா, இந்த இதே ஃப்ளெக்கு தான் நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். சரிங்களா, இதே இதுதான் ஃபோக்கஸ் ஆகுது. நம்மளும் இதே தான் போகிறோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்க புது பல்பு. ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட்னா ஃபுல் ஒயிட் கிடையாது, ஆஃப் ஒயிட் தான். இதில் அப்படி போட போகிறோம். ஜஸ்ட்டு போட்டு டஸ்ட்டில் இருக்குது இதில் தொடச்சிட்டு திருப்பி எப்படி கட்டணுமோ அதே மாதிரி மாட்டிட்டோம். மாட்டிட்டு லாக் கீழே தெளி இப்படி பண்ணால் அவ்வளோதான், லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ எதுவும் ஷேக்லாம் ஆகாது. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரி, இது எப்படி திருப்பி பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐபி மாற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம Honda Dio லைட் சேஞ்ச் பண்ண பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, இதேமாரி வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணுமோ நம்ம கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் பார்த்தோமா வியூஸ் வந்து நல்லா போகுது, பட் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து யார் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே கைஸ், வேறு வீடியோவில்